வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரமையா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து வருகின்ற ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 20 சினம் தவிர்த்தல் பற்றிய மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். அடுத்து அவர்கள் மீது சினம் கொள்ளக்கூடாது என்ற ஒரு முடிவு வரும். பிறகு அதை பயன்படுத்துகின்ற செயல்பாட்டிலே ஆரம்ப கட்டத்திலே சில தவறுகள் மறதி தோன்றத்தான் செய்யும். தொடர்ந்து இந்த பயிற்சியை முயற்சியோடு விடாமுயற்சியோடு செய்து வருகின்ற போது அதிலே நாம் வெற்றி காண முடியும். சரி, இப்போ திருமணம் ஆனவர்களுக்கு யார் மீது அடிக்கடி சினம் வருகிறது, முதல் நபர் யார் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது நிச்சயமாக அவரவருடைய வாழ்க்கை துணையாகத்தான் இருக்கும். ஏன் என்ற ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போது உரிமை எடுத்துக்கொள்கின்றோம். என்னுடைய வாழ்க்கை துணை என்னில் பாதி என்ற உரிமையை எடுத்துக்கொள்கின்றோம். இருந்தாலும் தவறு யார் மீது உள்ளதோ அவர்கள் தானே திருத்தம் பெற வேண்டும். வாழ்க்கை துணை என்பதனால் ஒருத்தர் வருத்திக் கொள்வதற்கான லைசன்ஸ் இல்லை. எனவே எப்போதெல்லாம் நமக்கு சினம் வருகிறது என்பதை சற்று அமைதியாக அமர்ந்து சிந்தித்து பார்த்தால்தான் தெரியும். சில சமயங்களிலே இந்த காரியத்தை செய்தால் அல்லது இந்த வார்த்தையை சொன்னால் அது நமக்கு ஏற்புடையதாக இல்லை என்பதனால நமக்கு சினம் வருகிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரணம் இன்றைய காலகட்டத்தில் என்னன்னு பார்க்கின்ற போது சில தம்பதிகள் ஒரு குழந்தையோடு நிறுத்திக் கொள்வார்கள். அப்போ எல்லோருடைய அன்பும் பாசமும் அந்த ஒரு குழந்தை மீதே செலுத்தப்படுகின்ற போது, அதுவும் வசதி உள்ள குடும்பத்திலே அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும். உலகமே சொர்க்கலோகம்தான், எல்லாமே நாம் கேட்டபடி விரும்பியபடி நடக்கும் என்ற ஒரு கருத்து தோன்றுவதற்கும் நிலைப்படுவதற்கும் இந்த சூழ்நிலை ஒரு முக்கியமான காரணமாக அமைந்துவிடுகிறது. அடுத்தவரும் மனதை பொருட்படுத்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனையே இருக்காது. அதனாலும் இல்லற வாழ்க்கையிலே பிரச்சனைகள் அதிகமாகும். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பார்க்கின்ற போது நாளுக்கு நாள் விவாகரத்து எண்ணிக்கை கூடிக்கொண்டே போவதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. காரணம் என்ன என்றால் சகிப்புத்தன்மை குறைந்து போனதுதான். ஒரு காலகட்டத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்தாலும்
பிரிந்து போவது என்பதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இதை கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு பாடலை சொன்னார். மணமாலை தனைச் சூடி உறவாடுவார். மனம் மாறாமல் பல காலம் விளையாடுவார். ஒரு கால தமிழ்நாடு இதுதானடா. இதை உன் கால தமிழ்நாடு அறியாதடா என்று 1952 ஒரு பாடல் எழுதி வைத்திருக்கிறார். அன்றைக்கே தமிழ்நாட்டின் நிலைமை அது என்றால் இன்றைக்கு என்ன சொல்ல? எனவே இதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது அடிப்படையில நம்மை போல பிறருக்கும் வாழ்கின்ற சுதந்திரம் உண்டு, சிந்தனை திறம் உண்டு, அனுபவங்கள் உண்டு, தகுதி உண்டு என்று தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை, அந்த பண்பாடு குறைந்து கொண்டே வருவதுதான் சினம் வருவதற்கான ஒரே காரணம். மற்றவர்களையும் நம்மை போலவே மதிக்க வேண்டும் என்ற பண்பாடு யாரிடத்திலே உள்ளதோ அவர்கள் எல்லாம் அதிகமாக சினம் கொள்வதில்லை. சரி, இப்போ இது எல்லாம் யாரு கற்றுக் கொடுப்பார்கள்? எல்லாவற்றுக்கும் ஒரு ட்ரெய்னிங் சென்டர் இருக்கிறது. திருமணத்திற்கு என்று ஒரு ட்ரெய்னிங் சென்டர் இருக்கிறதா? திருமணத்துக்கு முன்பே வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் என்ற வகையிலே எங்கேயாவது ஒரு பயிற்சி கூடம் இருக்கிறதா பாருங்க. இது மிக அவசியமான ஒரு பயிற்சி கூடம். வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு பயிற்சி கூடம். அதைத்தான் இப்போ மனவளக்கலையிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். காயல்ப பயிற்சியிலேயும் நம் தாம்பத்தியத்தை பற்றி சற்று விரிவாகத்தான் பேசுகிறோம். அதே போல் அகத்தாய் பயிற்சிகளிலேயும் பல விஷயங்களை நாம் தெளிவாக பேசுகிறோம். இவற்றெல்லாம் புரிந்து கொண்ட பிறகுதான் நம்மில் எத்தனை குறைகள் உள்ளன என்பதே நமக்கு மனதுக்கு எட்டுகிறது. அறிவுக்கு எப்பவும் எட்டும், மனதுக்கு இப்பதான் உரைக்கும். அப்ப இதையெல்லாம் எப்படி நாம் சீர் செய்து கொள்வது? எவ்வளவு காலம் ஆகும் என்று ஒரு மலைப்பே தோன்றலாம். இப்போ எதை சொன்னால் நமக்கு சினம் வருகிறது, அதற்கான சூழ்நிலை என்ன என்பதை நாம் கவனிப்பது மட்டும் அல்ல. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்றால், மனதிலேயே புதைத்து வருந்துவதை விட ஒருவருக்கொருவர் திறந்த மனதோடு பேசி அதை விவாதிப்பது என்று கூட சொல்ல முடியாது. கலந்து பேசி அதற்கு ஒரு தீர்வு காண்கின்ற போது அது அந்த கணவன் மனைவி உறவுக்கே ஒரு மேன்மையை அளிக்கும். பெரும்பாலும் உறவுகள் கெட்டு போவதற்கு காரணமே மனம் விட்டு பேசாததுதான். சினம் வருகின்ற போது இதையெல்லாம் யோசிப்பதற்கு நமக்கு தோன்றாது. ஆனால் அது சாந்தமான பிறகாவது அதை பற்றி பேசலாம் இல்லையா? உச்சி வெயில் சூரியனை மேகம் மூடுது. நம் உள்ளம் எனும் சூரியனை கோபம் மூடுது. காற்று வந்தால் மறுபடியும் மேகம் ஓடுது. பேசி கலந்து விட்டால் கோபம் மாறி நேசமாகுது என்றார் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டுல. ஆனா இப்ப மனம் விட்டு பேசுவதற்கே ஒரு பயிற்சி வேண்டியதாக இருக்கிறது. என்னத்தை சொல்லி என்னத்தாக போகுது போங்க என்று அது பேசுவதற்கே இடம் கொடுப்பதற்கு மனம் மறுக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்களும் சமுதாயத்திலே பல இருக்கின்றன. அப்போ இந்த ஒரு கலந்து பேசுகின்ற ஒரு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் திருத்தத்திற்கான வாய்ப்பு கதவு மூடப்பட்டு விட்டது என்றுதான் அர்த்தம். சரி, அப்படி கலந்து பேசவில்லை என்றாலும் கூட
அதை சகித்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு பக்குவத்தையாவது ஏற்படுத்திக் கொள்ளணும். சரி, அவங்க இப்படித்தான் இருப்பாங்க என்று அதை குறை காணாமல், சினம் கொள்ளாமல், அதை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது அடுத்த ஒரு சாத்தியம். இந்த சூழ்நிலைகளை ஆராய்ந்து பார்த்து, இதற்கு மாற்றாக எப்படி நாம் நடந்து கொள்வது என்பதை தான் அகத்தாய்வு செய்து பார்த்து நம்மை திருத்திக் கொள்வது. யார் மீது சினம் வருகிறது என்று பார்த்தோம். அடுத்து என்னென்ன காரணங்களால் சினம் வருகிறது என்று பார்க்கணும். இதை கண்டெடுத்த பிறகு இதில் நம்முடைய பங்கு என்னன்னு பார்க்கணும். அடுத்தது நம்முடைய பங்கை திருத்திக் கொள்வதற்கு இதுவரைக்கும் நாம் எடுத்த முயற்சி என்ன? இல்லை என்றால் இனிமேல் நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்ன? இது ஒன்று. அடுத்து அவரிடத்திலே அவர்களை திருத்திக் கொள்வதற்காக நாம் என்ன முயற்சி எடுத்தோம்? இப்படி ஒரு நபர் எடுத்துக்கொண்டு இந்த சினம் தோற்ற பயிற்சியுடைய 4 கட்டங்களையும் நாம் செயல்படுத்தி பார்த்தோம் என்றால், நிச்சயமாக திருந்தாத மனிதன் குறைவுதான். ஆரம்பத்தில் திருந்தவில்லை என்றாலும் கூட, போக போக அந்த புரிதல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு. இது எல்லாம் பார்க்கின்ற போது, நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கே கொஞ்சம் காலம் ஆகும். ஏனென்றால் நம்முடைய பங்கு என்ன என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நம்மிடத்திலேயே நிறைய குறைகள் இருக்கலாம். சென்ற வாரம் சொன்னது போல, சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில், ஒரு விரல் எதிரியை பார்த்து குற்றம் சொல்லுது. மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுகிற. உங்ககிட்ட 3 பங்கு குற்றம் இருக்குன்னு நம்முடைய விரல்கள் நம்மை சுட்டி காட்டுகின்றன அப்படின்னு ஒரு பாடல் உண்டு. இப்ப அடிப்படையில பாருங்களேன், இப்ப தவம் எடுத்த பிறகு 5 மணிக்கு எழுந்து பயிற்சிகள் எல்லாம் செய்யணும் என்று சொல்றாங்க. ஆனா அந்த 3 மணிக்கு பிறகுதான் தூக்கமே ரொம்ப சுகமா வரும். 8 மணி வரைக்கும். அதிலிருந்து விழிப்பு பெறுவது கொஞ்சம் கடினமான காரியம். இப்போ அலாரம் வைத்து எழுந்திருக்கவில்லையே என்று நம்மீதே நமக்கு சினம் ஏற்படுமே. அதை நம்மை தண்டித்துக் கொள்ள முடியாது. அந்த எரிச்சல்ல காஃபி சாப்பிடுங்க என்று அவங்க ஒரு காஃபியை கொடுத்தா, அதுல குற்றம் கண்டுபிடித்து அவர்களை வசைபாடுகிறோம். அவர்களுக்கே புரியாது, என்ன ஆச்சு மனுஷனுக்கு எந்திரிச்ச உடனே இப்படி வல்லன்னு விழுகிறாரு. இது தன் மீது ஏற்பட்ட சினம். தன்னை தண்டித்துக் கொள்ள விரும்பவில்லை என்பதனால உடனே அது அடுத்தவர் மீது திருப்ப பார்க்கிறது. இந்த சினம் ஒரு சங்கிலி என்று சொல்வார் மகர்ஷி அவர்கள். அது ஒரு சங்கிலி தொடர் போல சமுதாயத்திலே அது செயல்படும். இப்படி தன் மீதே எழுகின்ற சினம். இப்போ என்ன அந்த சினத்தை நாம் எப்படி பயன் கொள்வது என்றால், இனிமேல் நிச்சயமாக நாம் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும் என்று அந்த அந்த நாள் முழுவதும் அந்த சிந்தனையிலேயே நாம் அடிக்கடி இந்த டிஃபால்ட் கோடு சொல்லுவார்கள். அதுபோல் நமக்குள்ளாகவே அந்த திருத்தம் ஒழித்துக் கொண்டே இருக்கணும். இப்படி சில நாட்களிலேயே 5 மணிக்கு எழுகின்ற அந்த வெற்றியை சாதித்து விடலாம். இப்ப 5 மணிக்கு எழுந்து விட்டோம்னு வச்சுக்கங்களேன், உடனே நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அந்த மகிழ்ச்சி நேரத்தில் ஒரு காஃபி தருகின்ற போது, அதில் சர்க்கரை இல்லை என்றால் கூட குடித்து விட்டு அமைதியாக வந்துவிடுவோம். வீட்டிலேயே ஆச்சரியப்படுவாங்க. என்ன சர்க்கரை போட மறந்துட்டேன், எப்படி குடிச்சீங்க? வாயில ஒரு நாளைக்கு போராட்டம் என்ன? தினம் தானே சர்க்கரை போட்டு குடிக்கிறோம்.
என்று அன்போடு பேசுகின்ற ஆ அந்த தன்மையை பார்த்து மனைவிக்கு வியப்பு வந்துவிடும். இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு இன்னைக்கு என்று யோசிப்பாங்க. எனவே இது போன்ற சிறு சிறு வெற்றிகளிலே நாம் பெறக்கூடிய ஒரு பெருமிதம், ஒரு தன்னிறைவு. அது நமக்கு சாந்தத்தையும், சகிப்புத்தன்மையையும், பொறுமையையும் கூடுதலாக ஏற்படுத்தும். இப்படி சினத்தை பொறுமையாக, சகிப்புத்தன்மையாக, விட்டுக் கொடுத்தலாக மாறுகின்ற போது, நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய குணாம்சம், குணாதிசயம் மாற்றம் பெறுகிறது. சரி. அடுத்ததாக பார்க்கின்ற போது, அம் சமையல் ஆவதற்கு சற்று தாமதமாகும். அலுவலகத்திற்கு கிளம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். குழந்தைகளை பள்ளியில விட்டுட்டு போ வேண்டிய கட்டாயம் இருக்கும். இன்னும் சமையல் ஆகல, நீ என்ன செய்ற நீ? என்று கோபப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏராளம். இதை நான் சிந்தித்து பார்க்கின்ற போது, நேற்றே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸ் மாலையில் வீடு திரும்பும்போது காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க என்று சொல்லியிருப்பாங்க. நம்ம அலுவல் காரணமாக, மற்ற சிந்தனை காரணமாக மறந்து போய் வந்திருப்போம். பிறகு காலையில எழுந்த நேரத்துல போய் காய்கறி வாங்கிட்டு வந்து தந்திருப்போம். அதன் பிறகு தானே அவங்க அதை அறிந்து எல்லாம் தயார் பண்ணணும். நேற்றே வாங்கியிருந்ததுனால் இரவு செய்திருப்பாங்க. அப்ப அந்த இரவு செய்ய வேண்டிய வேலையை அவங்க பொறுமையாக காலையில செய்கிற போது கொஞ்சம் காலம் தாமதமாகும். இப்படி சிந்தித்து பார்க்கின்ற போது, நம்முடைய தவறுகளே பெரும்பான்மையாக இருக்கும், காரணமாக இருக்கும். அதனால மகிழ்ச்சி சொல்லுவார்கள், அவரவர்கள் திருந்திவிட்டாலே குடும்பத்திலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகிவிடும் என்பார். அவரவர்கள் அகத்தாய் பயிற்சி செய்து, நம்முடைய குடும்ப அமைதிக்கு நம்முடைய பங்கு என்ன? நம்முடைய குற்றம், குறை, கடமை என்ன? என்று ஆய்ந்து பார்த்து, தன்னைத்தான் திருத்திக் கொள்கின்ற தகைமை வந்துவிட்டால், தன்னைத்தான் திருத்திக் கொள்ளுகின்ற தகைமை வந்துவிட்டால், குடும்பத்தில் அன்பும், அமைதியும் பெருகும். எனவே இப்படி பல காரணங்கள் இருக்கலாம். அவற்றெல்லாம் சிந்தித்து பார்த்து, அதிலே நம்முடைய பங்கு என்ன? அதை நாம் முதலில் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். பிறகு அடுத்தவர் குற்றத்தை எப்படி நாம் திருத்துவது என்று சிந்திக்கின்ற போது, அங்கேயும் குற்றங்களை உடனடியாக சுட்டிக்காட்டினால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது மனிதனுடைய ஈகோ. இப்போ இதை எப்படி அணுகுவது? ஆணவத்தை அணுகுவதற்கே ஒரு தனி பயிற்சி வேணும், பக்குவம் வேணும். ஏன்னா ஆணவம் இல்லை என்றால் வாழ்க்கை இல்ல. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆணவம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்றைய நாளை நடத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆணவம் இன்னொரு ஆணவத்தோடு ஒத்துப் போகுமா? பணிந்து போகுமா? போகாது. அப்போ நம்முடைய குற்றம், குறை அதை திருத்திக் கொள்வதிலே நமக்கு ஏற்பட்ட தோல்விகள், பிறகு நாம் படிப்படியாக பெற்ற வெற்றியின் சிறப்பு, இவற்றெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போதுதான், தவம், தத்துவ விளக்கம் இவ்வளவு பெற்ற நமக்கே இதை திருத்திக் கொள்வதற்கு இவ்வளவு காலம் ஆகின்ற போது, மற்றவர்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு இது குறை என்று கூட தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் அவசியம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். கோபப்படலைன்னா ஒரு வேலை நடக்காது என்றே நினைக்கின்ற மக்கள் பெரும்பான்மை. அப்ப அவரிடத்திலே எப்படி நாம் திருத்தம் எதிர்பார்க்க முடியும்? யாரையும் நாம் திருத்த முடியாது. திருத்தத்திற்கான வழிவகைகளை பற்றி பேசலாம். அதுவும் 1, 2 முறை, 3 முறை சொல்லலாம். அதற்கு மேல் சொல்வதிலே அர்த்தம் இல்லை. ஏனென்றால், அவர்கள் திருத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்று பொருள். அல்லது நம்மைப் போலவே அவர்களுக்கும் திருத்திக் கொள்வதிலே உள்ள நடைமுறை சிரமங்கள்.
தெரியும். ஆனா திருத்திக் கொள்ள முடியாம தவிப்பாங்க. எனவே இதெல்லாம் கருணையோடு சிந்தித்து பார்க்கின்ற போதுதான், நம்முடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கே இவ்வளவு அவஸ்தையா இருக்கு. எல்லா தத்துவம் தெரியும், எல்லா பயிற்சிகளும் தெரியும், வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டு. கையிலே தவப்பயிற்சி என்ற ஒரு ஆயுதம் இருக்கிறது. இன்னொன்று அகத்தாய்வு என்ற ஒரு ஆயுதம் இருக்கிறது. இந்த 2 ஆயுதங்கள் இருந்தும் நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்கு இவ்வளவு அவஸ்தை என்று பார்க்கின்ற போது, இவை இல்லாத மற்றவர்கள் தங்களை திருத்திக் கொள்வது எப்படி சாத்தியமாகும்? என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அவர் மீது கருணை பிறக்கும், அன்பு பிறக்கும். அப்போ அவர் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்துக் கொள்ளக்கூடிய பொறுமை வரும். அப்ப சினத்தை பொறுமையாக மாற்றக்கூடிய இந்த பண்பு, அது நமக்கு உயர்ந்து கொண்டே வரும். இதைத்தான் மகிழ்ச்சி அவர்கள் நம்மை நாம் திருத்திக் கொண்டால் போதும். அது மட்டுமல்ல, இந்த கவியில இன்னும் சில 4 வரிகள் இருக்கு பாருங்க. தன் குற்றம் குறை கடமை தன்னுள் ஆய்ந்து தான் கண்டு தன்னை திருத்தும் தகைமை வந்தால் ஏன் குற்றம் பிற மீது சுமத்தக்கூடும்? ஏதேனும் கண்டாலும் மன்னித்தலே மேன்மைக்கு மனம் உயரும். பிற தவற்றால் மிக வருத்தம் துன்பம் அது வந்த போதும் நன்மைக்கேயாம் செய்த பாவம் போச்சு. நான் கண்ட உண்மை எது? நலமே செய்க என்று அவருடைய அனுபவத்தை மையப்படுத்தி நமக்கு இந்த அறிவுரையை சொல்கிறார் மகரிஷி. அப்ப திருந்து கொள்ளவே இல்லை என்றாலும் கூட நம்ம கொண்டு வந்த பாவம் கரியுதுன்னு அர்த்தம். அப்போ இடுக்கண் வருங்கால் நகுக எப்படி வரும் என்றால், நம்முடைய பாவத்தின் சுமை குறைகிறது. அது ஒரு மிகப்பெரிய லாபம் அல்லவா? அதை நினைத்து பார்க்கின்ற போது மற்றவர்கள் நாம் கோபப்படக்கூடிய ஒரு காரியத்தை செய்தாலும் கூட அதை புன்முறுவலோடு சகித்துக் கொள்ளக்கூடிய பொறுமை ஏற்படும். ஏன்னா நம்முடைய பாவம் போகுது நினைச்சாலே அந்த அந்த கோபம் படக்கூடிய துன்பப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி நம்மை பாதிக்காது. சரி, இப்போ நம்முடைய பங்கே இல்லை, நம்ம பர்ஃபெக்ட், என்னை போல உத்தமன் உலகில் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். மற்றவர்கள் தான் காரணம். சரி, அவருடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கு அவரிடத்திலே நாம் நேரடியாக பேசினோமா என்று அடுத்த ஒரு முதல் படி. ஏன்னா மற்றவர்கள் தான் காரணம் என்றாலும் அந்த திருத்தத்திற்கான முதல் படி தளம் என்ன என்றால் அவரிடத்திலே அதை பற்றி மனம் விட்டு பேசுவது மட்டும் அல்ல, அன்போடு பேசுவது, குத்தி காட்டாமல் குறை சொல்லாமல் பேசுவது. இது ஒரு தனி கலைதான். அடுத்துடைய குற்றத்தை பற்றி பேசுகின்ற போது அவர்களை பற்றித்தான் பேசுகிறோம் என்பதை காட்டிக்கொள்ளாமல் அவருடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கான ஒரு வழியை சொல்லுவது என்பது மிகப்பெரிய பக்குவம். அந்த பக்குவம் இல்லை என்றால் அடுத்தது என்ன? சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். நாம சொல்லி பேசி எந்த ஒரு திருத்தமும் ஏற்படவில்லை என்றால் திரும்ப திரும்ப அதை பற்றி பேசுவதிலே பயனில்லை. சொல்லற்க சொல்லிற் பயனிலாச்சும். சொன்னோம், ஆனா ஒரு பயனும் இல்லை, ஒரு விளைவும் இல்லை. ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியாச்சு. இன்னும் சொல்லி என்ன ஆக போகுது? இதே ரிசல்ட் தான் வரும். அதனால் மௌனமாக இரு, சகித்துக் கொண்டிரு, பொறுமையாக இரு என்று வலு பிறந்தகை சொல்லற்க மௌனமா இரு. நீ சொல்லி ஒரு மாற்றமும் நிகழ்வதில்லை. தேவையில்லாம பேசி ஏன் மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிற?
உன் மரியாதைக்கு எடுத்துக்கிறேன், பேசாம இரு என்று எல்லா மகான்களும் அவரவர்களுக்குத்தான் அறிவுரை சொல்லுகிறார்களே தவிர மற்றவர்களை திருத்துங்க என்று யாரும் சொல்வதில்லை. ஏனென்றால் இந்த வாழ்க்கையே ஒரு முக்கோணத்தில் அமைந்திருக்கிறது. தான், சமுதாயம், இயற்கை என்ற இந்த முக்கோணத்திற்குள் தான் ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது. இது ஏதாவது குற்றம் குறை என்றால் தன்னைத்தான் திருத்திக் கொள்ள முடியும். சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்றால் அது ஒரு மிக நீண்ட காலகட்டம் ஆகும். இயற்கையை நாம் திருத்த முடியாது. ஏனென்றால் இயற்கை சரியாகத்தான் இருக்கு. இயற்கை தவறு என நினைப்பது நம்முடைய அறிவின் குறைபாடு. இப்ப இந்த முக்கோணத்துல யாரை திருத்த முடியும் என்று பார்க்கின்ற போது தான் என்னை மட்டும்தான் திருத்திக் கொள்ள முடியும். சமுதாயத்திலே மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரி எல்லோருமே ஒரு அங்கம்தான். அப்போ தனி மனிதன், சமுதாயம், இயற்கை இந்த முக்கோணத்திலே நம்மைத்தான் இந்த சமுதாயத்துக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்ள முடியுமே தவிர சமுதாயத்தை மாற்ற முடியாது. தயானந்த சரஸ்வதி என்று ஒரு சுவாமிகள் கோயம்புத்தூர்ல இருந்தார், ஆனைக்கட்டி பக்கத்துல. அவருடைய நிகழ்ச்சிக்கு ஒரு நாள் போயிருந்த போது அவர் பேச்சின் துவக்கத்திலேயே ஒரு கருத்தை சொல்றார். நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை மேற்கொண்டு தவம் செய்து நான் ஒரு ஞானி ஆகிவிட்டால் இந்த உலகத்தையே திருத்தி விடலாம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் ஞானம் பெற்ற பிறகுதான் புரிந்து கொண்டேன், இந்த உலகத்தை திருத்த முடியாது, இந்த உலகத்துக்கு ஏற்றவாறு என்னைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இந்த குறைகளோடே நிம்மதியாக வாழ்வதற்கு என்னைத்தான் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன் என்றார். எல்லோரும் நகைச்சுவையாக சிரித்தார்கள். எனக்கு சிரிப்பு வரல, சிந்தனை தான் வந்தது. எவ்வளவு தத்துவார்த்தமான கருத்தை பாருங்க. எத்தனை ஞானிகள் இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க, சென்ற வகுப்புல சொன்னேன். இத்தனை ஞானிகள் பிறந்தும் இங்கே நீதி நேர்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. அதாவது பைபிள்ல ஒரு அனுபவம் பேசப்படும். ஒரு விலை மாதுவை அந்த கிராமத்து மக்கள் கல்லால் அடித்து துரத்துவார்கள். அப்போது இயேசு இதிலே வந்து கொண்டிருப்பார். அந்த பெண் இயேசுவிடத்தை அடைக்கலம் புகுவாள், என்னை காப்பாற்றுங்கள் என்று. இயேசு அவரை நோக்கி ஏன் இந்த பெண்ணை கல்லால் அடித்து துன்புறுத்துகிறீர்கள் என்று கேட்பார். அவள் விபச்சாரம் செய்கிறாள், இந்த கிராமத்தை கெடுக்கிறாள். அப்ப இயேசு சொல்வார், உங்களிலே குற்றம் செய்யாத ஒருவர், பாவம் செய்யாத ஒருவர் இந்த பெண் மீது கல்லெறிய கடவது. உங்களில் பாவம் செய்யாத ஒருவர் இந்த பெண் மீது கல்லெறிய கடவது என்பார். எல்லோரும் மௌனமாக திரும்பி சென்றார்கள் என்று பைபிள் வசனம் பேசுகிறது. நான் இங்க வாழ்கின்ற கோவையில நான் மற்ற இடத்தில் பேசும்போது கேட்டேன், இது போன்ற ஒரு காட்சி இங்கே நடந்திருந்தால் இந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? யாரும் திரும்பி போயிருக்க மாட்டாங்க. இன்னும் கீழே கிடக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி பொறுக்கி அடிச்சிருப்பாங்க. அப்ப என்ன பேதம் என்றால், திரும்பி சென்றவர்களுக்கு மனசாட்சி இருந்தது, அதனால் திரும்பி சென்றார்கள். இங்கே இந்த காலகட்டத்தில் மனசாட்சி செத்து போனது. அதனால் நீங்கள் தவறுகளை மறைத்து கொண்டு தைரியமாக புற உலகத்துக்கு தன்னை உத்தமனாக காட்டிக் கொள்வதிலே நீங்கள் கற்களை எறிகிறீர்கள் இல்லையா? இதுதான் உண்மை. இன்றைக்கு உலகத்துல நம்முடைய குறைகள் எவ்வளவு இருந்தாலும்
தன்னை யோக்கியன் போல காட்டிக் கொள்வதிலே ஒவ்வொருவருக்கும் நடிப்பிலே ஒரு பட்டம் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்துடைய மா மனோபாவம் மாறி கிடக்கிறது. தவறுகளை செய்து கொண்டே தர்மத்தை பேசுவதிலே வல்லவர்களாகிவிட்டார்கள் மக்கள். சரி, இப்போ இந்த குணம் என்னவாக மாறுகிறதுன்னு பாருங்களேன். நேரடியாக யார் தவறு செய்தார்களோ அவரிடத்திலே அவருடைய தவறை சுட்டிக்காட்டுவதற்கு பதிலாக அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மற்ற இடத்திலே அதை குறை கூறி பொறுமுகிறோம். இது ஒரு வகையிலே வடிகால் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, இன்னொரு பக்கத்திலே நாம் மனம் அ மகிழ்ச்சி அடைகின்ற அளவுக்கு அவர்களை பற்றி குறை பேசிவிடும். அவர்களும் அவருக்கு தெரிந்ததை பற்றி குறை பேசுவார்கள். இப்படி மற்றவருடைய குறை பேசுவதிலே ஒரு சுகம் கண்டு போன சமுதாயம் இது. இன்றைக்கு உலகத்துல மற்றவர் குறைகளை பற்றி பேசுவதிலே மக்களுக்கு ஒரு சுகம் இருக்கிறது. அதனால் ஒரே அனுபவத்தை திரும்ப திரும்ப பேசுவதிலே சலிப்பதே இல்லை, சலிப்பதே இல்லை. ஆனா அவர்களை யாரை குறை சொல்கின்றோமோ அவர்களும் ஏதாவது நன்மை செய்திருப்பார்கள் இல்லையா? அந்த நன்மையை பற்றி பேச வேண்டும் என்று பேசிவிட்டு அடுத்த ஒரு முறை அதை பற்றி பேச தொடங்குகின்ற போதே, ஆமாமா அது அன்னைக்கே சொன்னீங்க. என்ன அர்த்தம்? நிறுத்திருன்னு அர்த்தம். அப்ப குறைகளை பேசும்போது ஆர்வமாக ரசிக்கின்ற மக்கள், ஒரு மனிதனின் நிறையை பற்றி பேசுகின்ற போது, ஒரு முறைக்கு மேல் கேட்பதற்கு ஆர்வம் இருப்பதில்லை. ஏன்? குறைகளை மட்டும் ரசிக்கிறீங்களே, அவர் செய்த நன்மையை பற்றி பேசுகின்ற போது மட்டும் ஏன் ஒரு முறைக்கு மறுமுறை கேட்க மறுக்கிறீர்கள்? என்றால் நம்முடைய மனசாட்சி நம்மை குத்துகிறது. அவங்க நல்லா செய்றாங்க, நீ என்ன செஞ்ச? என்று நம்முடைய மனசாட்சி குத்துவதனால, அதை கேட்பதற்கு மனம் விரும்புவதில்லை. சரி, சரி நிறுத்து. ஏற்கனவே நான் என்கிட்ட சொல்லியாச்சு. சரி. இப்போ அன்பு காட்டி, அரவணைத்து, யாருடைய தவறோ திருத்தது போல ஒரு நாடகத்திலே இதை இந்த விஷயத்தை சொல்லுகின்ற போது, அவங்களும் யோசிப்பாங்க, நம்மகிட்டயும் இந்த குறை இருக்குல்ல. அவர்கள் திருத்திக் கொண்டார்கள் என்றால் நாமும் திருந்தலாம் இல்லையா? என்ற ஒரு எண்ணம் வரலாம். என்கிட்டயும் அப்படித்தாங்க இருக்குது என்று அவர் வெளியாக சொல்ல வருகின்ற போது, அவர்ட்ட இருந்த தவறு என்கிட்டயும் இருக்குங்க என்று அவர் சொல்ல வருகின்ற போது, என்ன அர்த்தம்? அவர் தன்னை திருத்திக் கொள்வதற்கு தயார் என்று அர்த்தம். அந்த இடத்தில அதை எப்படி திருத்திக் கொள்வது என்ற பயிற்சியை நாம் விரிவாக பேசுகின்ற போது, அவர் அதை பொறுமையோடு, அக்கறையோடு கேட்டுக்கொள்வார். இப்படி கேட்டுக்கொண்டால் தான் மாற்றம் சில காலத்துல வரும். உடனே வராது. அவரும் பயிற்சி செய்யணும் இல்லையா? சில காலத்துல வரும். இப்படி எத்தனை பேர் கேட்பாங்க நம்மகிட்ட. அப்ப யாரும் தன்னை திருத்திக் கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்றைய உலகத்திலே நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும். ஆனால் யாருடைய சொல்லுக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன் என்பது இன்றைக்கு எழுதப்படாத சாசனம். அதனால யாரையும் நாம் திருத்திவிட முடியாது. அவர் செய்கின்ற தவறுகளை பார்த்து சினம் கொள்வதனால நமக்குத்தான் பாதிப்பே தவிர அவர்கள் அதை பற்றி பொருட்படுத்த மாட்டாங்க. இன்னும் சில சமயங்கள் அலட்சியப்படுத்திட்டு போவாங்க. இப்போ 2 பங்கு வரும். நம்ம சொல்றது ஒரு காது கொடுத்து கேட்கறானா பார், ஒரு மனுஷனா மதிக்கிறானா பார் என்று அடுத்த ஒரு கோபம் வந்து கவலையாக மாறும். எனவே இப்படி எல்லாம் நாம் அகத்தாய் செய்து பார்க்கின்ற போது
மாற்றம் என்பது நம்மிடத்திலே மட்டும் தானே தவிர, அடுத்தவர்களும் மாற வேண்டும் என்ற சிந்தனைக்கு வருகின்ற போது மட்டுமே நம்முடைய அறிவுரை பயனாகும். மற்றபடி அது பயன்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. திருந்தவும் மாட்டார்கள். சரி. இப்போ இந்த பயிற்சி குழந்தைகளிடத்திலே சற்று எளிதாக செல்லுபடியாகும். ஏன்னா, அவரிடத்து ஆணவம் இன்னும் முதிர்ச்சிக்கு வந்திருக்காது. 14 வயதுக்கு பிறகுதான் நான் என்றதே தனித்துவமாக செயல்படும். குழந்தை பருவத்தில் அது தாய் தந்தையை சார்ந்தே இருக்குமே தவிர, குழந்தைகள் அது கற்கின்ற பருவம் அல்லவா? கொஞ்சம் அன்போட, கருணையோட பேசுகின்ற போது அவங்க சிந்திப்பாங்க. ஆனா மாற்றம் இருக்காது. மறந்துருவாங்க. அப்ப எத்தனை முறை சொல்வது என்று கடிந்து கொண்டோம் என்றால், அது ரிவர்ஸ்ல அது எதிர் விளைவை கொடுக்கலாமே தவிர, ஒரு நல் விளைவை தருவதற்கு வாய்ப்பு இருக்காது. ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி அதை நினைவுபடுத்தலாமே தவிர, குறையாக சொல்லக்கூடாது. இப்படி சில ஆண்டுகள், சில முறை அல்ல, சில நாட்கள் அல்ல, சில வாரங்கள் அல்ல, சில ஆண்டுகள். கிட்டத்தட்ட 14 வயது ஆன பிறகு கூட இந்த அறிவுரை நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கும். படிப்பின் அவசியம் என்ன அப்படின்றத வருஷ கணக்கா திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வந்தா தான் அவன் 8ஆம் வகுப்பு வரும்போது கொஞ்சம் யோசிப்பான். 10ஆம் வகுப்பு வரும்போது தான் கொஞ்சம் திருந்துவதற்கு முயற்சி செய்வான். 12ஆம் வகுப்பு வரும்போது தான் கொஞ்சம் மாறுவான். கல்லூரிக்கு போன பிறகு தான் இன்னும் கொஞ்சம் மாற்றம் வரும். அது மட்டுமல்ல, அந்த அந்த சமயத்திலே ஏற்படக்கூடிய பருவ தாகங்கள். வயது வந்த பிறகு வரக்கூடிய சில மயக்கங்கள். அதனால் ஏற்படக்கூடிய சில புதிய செயல்பாடுகள், மாற்றங்கள். அதையும் இலைமறை, காய்மறையாக அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமையும் நமக்கு தான். ஏன்னா, அவங்க யார் டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எல்லாமே புதிய அனுபவங்கள். அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசினால், என்ன தேர்வு சொல்ல முடியும்? அதிலும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில உணர்ச்சி வயப்பட்ட காலம். அப்ப தப்பு செய்வதில் தவறு இல்லை என்பதுதான் தீர்வாக வரும். எனவே, அது நாமே அதை குழந்தைகளுக்கு அவருடைய காரண காரியத்தை விளக்கிச் சொல்லி காயல்ப பயிற்சியை தந்துவிட்டால், அவர்கள் அந்த பருவ கவர்ச்சியிலே சிக்க மாட்டார்கள். பாலியல் குற்றங்களை செய்ய மாட்டாங்க. இப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய கடினமான காரியம் எது என்றால், ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து நல்ல ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு சமுதாய உறுப்பினராக மாற்றுவதுதான் மிகப்பெரிய சாதனை. அதை பற்றிய சிந்தனையோ, பொறுப்போ இல்லாத காரணத்தினால்தான் குழந்தைகளை பெற்றுக்கொள்வதிலே ஒரு வேகம், அது பெற்றெடுத்ததிலே ஒரு மகிழ்ச்சி. உண்மையிலேயே ஒரு குழந்தையை பெறுவதற்கு வருத்தத்தான் படணும். இத கஷ்டப்பட்டு வளர்த்து, ஆளாக்கி எப்படித்தான் நாம் பண்ண போறோமோ என்று நினைத்தோம் என்றால், குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையே இருக்காது. ஏன்னா நம்மை திருத்திக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டம். இனி அதை வேற திருத்தணுமா? எதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா பர்டன் என்ற ஒரு சிந்தனை வந்தது என்று சொன்னால், குழந்தை பெற்றுக்கொள்வது தேவையில்லை என்றுதான் விடை வரும். எனவே அறம் சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து வாழ்வது அவ்வளவு எளிது அல்ல இந்த சமுதாயத்துல. ஏதோ இன்றைக்குத்தான் இப்படின்னு கிடையாதுங்க. மகாபாரத காலத்திலேயே பாண்டவர்கள் என்ன வாழ்ந்து கிழிச்சாங்க? ம். எல்லாம் நல்லவங்க தான். என்ன வாழ்ந்தாங்க?
பிள்ளை பருவத்திலிருந்து சாவு வரைக்கும் அவர்கள் சுகத்தை தூய்த்ததாக சரித்திரமே இல்லை. எப்பவும் பிரச்சனைகளை தான் சந்திச்சிருக்கிறாங்க. அப்ப உலக வாழ்க்கையே இங்கே அறம் சார்ந்து இது மிக குறைந்த வீதம் தான். அதனால்தான் இங்கே பிறப்பதற்கு விரும்புவதில்லை. அதாவது கண்ணாசர் பாட்டுல சொல்லுவாரு, சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். இருன்னு யாரும் சொல்றதில்லை. செத்து போனவனை கேட்டா வந்துருப்பா, இங்கேயே சுகமா இருக்குது, அங்க எதுக்கு அவசரப்படுற என்று சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான். வந்தவனை கேட்டால், இங்க பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஒன்று பொருளை கேட்டால், இங்கிருந்து என்ன அவசரப்பட்டு பேசாம போறது நல்லதும்பாங்க, சென்று விடு என்பான். அப்ப இந்த பூமியில இரு என்று சொல்வது யாரும் இல்லை என்ற கருத்தை ஒரு பாட்டுல சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த பூமி அப்படிப்பட்ட ஒரு சூழல். காரணம் என்ன சொன்னால், இந்த பூமியே இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ட்ரை கிளீனிங் ஷாப். இந்த பூமியே ஒரு ட்ரை கிளீனிங் ஷாப். இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு சிறைச்சாலை தான் இந்த பூமி வாழ்க்கை. நீங்க புராண கதைகள் எல்லாம் பார்க்கின்ற போது, மேல்லோகத்துல தேவர்கள் ஏதாவது தவறு செய்வாங்க. உடனே தேவேந்திரனோ அல்லது பிரம்மா விஷ்ணு சிவனோ அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார். நீ பூலோகத்திலே போய் மானிடனாக பிறந்து இந்த பாவத்துக்குரிய துன்பத்தை எல்லாம் அனுபவித்து உன்னை நீ சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டும் இங்கேயே வா என்று சொல்லி பூமிக்கு அனுப்பியதாக பல கதைகள். மகாபாரதத்துல கூட பீஷ்மருடைய கதாபாத்திரம் அப்படித்தான் இருக்கும். ஸோ இந்த பூமியே இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு ட்ரை கிளீனிங் ஷாப். அப்ப எல்லோரும் அழுக்கோட தான் பறந்திருப்பாங்க. எல்லாரும் அழுக்கு மூட்டைகளாக தான் இருப்பாங்க. யாருக்கு விழிப்புணர்வு வந்து விட்டதோ அவர்கள் தங்களுடைய அழுக்குகளை கழுவி சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சுத்தமான பிறகு மீண்டும் இந்த ஆத்மா பரிசுத்த ஆத்மாவோட கலந்து போகும். இந்த கண்ணசோட அழகா ஒரு பாடலை சொல்வார், உயிரே அழுக்கு துணி, இந்த ஆத்மாவே ஒரு அழுக்கு மூட்டை, ஒவ்வொரு மண்ணே நம் பிறப்பு. அந்த அழுக்கு மூட்டைக்கு இந்த பூமியில ஒரு பிறப்பு. பூவுலக வாழ்க்கை என்னும் பொல்லாத கல்லினிலே மோதி அடிக்கையிலே முட்டி கசக்கையிலே ஆதி சிவம் என்னும் ஆற்றில் வரும் வெள்ளத்திலே அழுக்கெல்லாம் வெளுக்குதுடா வெள்ளையப்பா, அழுக்கெல்லாம் வெளுக்குதுடா வெள்ளையப்பா, அவன் அருள் என்னும் நிழல் தனிலே வெள்ளையப்பா, இந்த உயிர்கள் எல்லாம் வாழுதடா வெள்ளையப்பா என்று கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார். எனவே இந்த பூமியே நம்முடைய ஆத்மாவை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு நல் வாய்ப்பு என்பதை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால், இங்கே முதல் கடமை எதுங்க? என்னை நான் திருத்திக் கொள்வதுதான் முதல் கடமை. மற்றவர்கள் திருந்துவதற்கு உதவி செய்வது என்னுடைய அடுத்த கடமை. இதோட முடிந்தது வாழ்க்கை. அடுத்தவர் என்பதில் உலகம் வரைக்கும் போகும். எனவே முதலில் நம்மை நாம் திருத்திக் கொள்வது. சரி, இப்போ இந்த பயிற்சி எடுத்த பிறகும் ஏற்படக்கூடிய சறுக்கல்கள், ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பயிற்சி எடுத்ததே நினைவுக்கு இருக்காது. வழக்கம் போல கோபம் கவலை எல்லாம் இருக்கும். சில நாட்களுக்கு பிறகுதான் சினம் வந்து ஓய்ந்த பிறகு நமக்கு சினம் தவத்தில் பயிற்சி நினைவுக்கு வரும். மேலும் சில காலத்திற்கு பிறகுதான் சினம் வருகின்ற போதே பயிற்சி நினைவுக்கு வரும். மேலும் சில காலங்களுக்கு பிறகுதான் சினம் வருகின்ற போதே அதை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய, வெளியே காட்டிக்கொள்ளாத ஒரு தகைமை வரும். இன்னும் பல காலத்திற்கு பிறகு சினம் கொள்ளாத பக்குவம் வரும். இதுதான் இந்த பயணம்.
எனவே மகிழ்ச்சி நம்மை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு வாரத்துல மாத்திரலாம். ஒரு 3 மாசத்துக்குள்ள நீங்க புனிதன் ஆயிரலாம் அப்படின்னு ஊக்கப்படுத்துறாரு. இருந்தாலும் நம்முடைய வினை பதிவுகளின் சுமை, அழுத்தம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. எனவே மகிழ்ச்சி சொல்லக்கூடிய கருத்தை முன்மாதிரியாக கொண்டு, அவர் சொல்லுகின்ற அளவிலே நான் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்ற உத்வேகத்தோடு பயணம் செய்தால், பயிற்சி செய்தால் தான் கொஞ்ச காலத்திற்கு பிறகாவது மாற்றம் வரும். இது சாத்தியம் இல்லை என்று அலட்சியப்படுத்தி விட்டாலோ, அதற்குள் நான் மாறி மகானாகி விடுவேன் என்று நினைத்தாலோ, ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா, என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல, மன்றங்களிலே நாம் தொடர்புள்ள பல பேருடைய அனுபவங்களை பார்க்கின்ற போது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் கொஞ்சம் கவலை, கொஞ்சம் கொஞ்சம் கோபம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. மகிழ்ச்சியுடைய அளவுக்கு இங்க தூய்மை பெற்றவர்கள் என்று இன்னும் யாரையும் நான் பார்த்திருக்கேன் என்பது தெரியல. ஏன்னா, மன்றங்கள பார்க்கிற போது ரொம்ப அன்பும் கருணையுமாகத்தான் தெரியிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும் என்ன நிலைமைன்றது. இல்ல அவரோட 1 மாசம் 10 நாள் இருந்து பார்த்தா தானே தெரியும் என்ன நிலைமைன்றது. ஏதோ சிறிது நேரம் அனுபவத்திலே மட்டுமே பார்த்துவிட்டு, ஓ! இவங்க இந்த பேரரசர்கள்லாம் ரொம்ப பக்குவமாயிட்டாங்க, அன்பும் கருணையுமா மாறிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? ம். சரி. அப்போ மற்றவரை பற்றிய கவலை நமக்கு எதுக்கு? என்னை நான் திருத்திக் கொண்டேனா? ஏன்னா, என்னை நான் திருத்திக் கொண்டால், நான் பெறுகின்ற நன்மைகள் 100%. என்னை நான் திருத்திக் கொண்டு விட்டால், நான் பெறுகின்ற நன்மைகள் 100%. மற்றவரை திருத்துவதற்கு எடுக்கின்ற முயற்சி ஒரு போனஸ். அதாவது ஒரு புண்ணிய பதிவு. அவர் சொன்னாரு இந்த பயிற்சி, நான் செய்து பார்த்தேன். அவரால நான் மாற்றம் பெற்றேன். என்று அடுத்தவர் நம்மை நன்றி கூறுகின்ற போது, அந்த புண்ணியம் நமக்கு ஒரு போனஸ். ஆனா, நாம் செய்கின்ற பயிற்சிகள் நமக்கு வெற்றி அளித்தால், அதுதானே ஆத்ம தூய்மைக்கான ஒரே வழி. சரி. இப்படி இந்த பயிற்சியை செய்வதில இன்னொரு குறிப்பு மகிழ்ச்சி குடுத்தாங்க. அது சென்ற வாரமே நான் சொன்னேன். அதாவது அடிக்கடி சினம் வருவதும், பயிற்சி மறந்து போவதுமாக இருக்கின்ற போது, அதை எழுதி பார்ப்பது என்று முதல்ல ஒரு பயிற்சி. மகிழ்ச்சி குடுக்கிற போது அப்படித்தான் சொல்றார். அடிப்படையை எழுதி பார்க்கணுன்றது. அப்படி தவறுகின்ற போது அடுத்த ஒரு பயிற்சி என்ன சொல்றாரு? ஒரு வேளை பட்டினி போடுங்க. உபவாசம் அல்ல, பட்டினி. அந்த ஒரு வேளை பட்டினி போடுற போது, உடல் செல்கள் எல்லாம் பசியில துடிக்கும். ஏதாவது சாப்பிடணும், சாப்பிடணும், சாப்பிடணும்னு துடிக்கும். உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. ஏன் கிடையாது? அதான் அடிக்கடி கோவம் வருதுல்ல. நெறைய உயிர் இருக்குல்ல உன்கிட்ட. அத வச்சு சமாளிச்சுக்கோ. எதுக்கு ஒரு சாப்பாடு கேட்கிற? என்று நம்முடைய அறிவே நம்முடைய மனதுக்கு அறிவுரை சொல்லி, அதை மனம் ஏற்று பிறகு தவறாமல் அதை பின்பற்றுகின்ற போதுதான், சினம் தவத்தல் பயிற்சியிலே நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று எனக்கு நான் சான்றளித்துக் கொள்ள முடியுமே தவிர, வேறு வழியே கிடையாது. இந்த ஒவ்வொருத்தரையும் நாம் அ பயிற்சி தந்து, அதில நிச்சயமாக சினம் வராத பக்குவத்தையும் நாமும் அடையலாம், மற்றவருக்கும் அடைவதற்கு வழிகாட்டலாம். வாழ்கின்ற காலத்தில் உடல் நலம், மகிழ் மனம், நட்பு நலம், கருமைய தூய்மை மற்றும் பிரம்மஞானம் கூட சாத்தியமாகலாம். இந்த வகையில் ஒரு நிறைவான ஆத்ம நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும்.
ஏனென்றால் பிள்ளைகளாய் இருந்தவர்தான் பெரியவரானார். அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவரானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் பேசி கண் எதிரே காணுகின்ற தெய்வங்கள் ஆனார். அதாவது குழந்தைகளுக்கு கோபம் வந்தா எவ்வளவு நேரம் தாங்கும்? ஒரு வினாடி மறந்துடும், அடுத்த உடனே மறந்து போயிடும். அப்படி இருந்த நாம தான் இப்படி கெட்டு போயிட்டோன்றாரு. பிள்ளை பருவத்தில் எப்படி இருந்தோமோ அதே போல சாகின்ற வரைக்கும் வாழ்ந்து விட்டால் நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது. அதாவது குழந்தையாய் மனிதன் இருந்திருந்தால் குழப்பமும் மயக்கமும் உலகில் இல்லை. வளர்ந்த மனிதன் ஆசைகளால் வாழும் வழிகளில் நேர்மை இல்லை. இன்னொரு பிறவி நான் எடுத்தால் இறைவா என்றும் குழந்தையாய் வாழவிடு என்று ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் கண்ணதாசன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த 1.5 அடி சைஸ்ல அப்படியே இருந்துருதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. உடல் வளர வேண்டும், ஆற்றல் பெருக வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும், வாழ்ந்து சிறக்க வேண்டும். ஆனால் மனசு மட்டும் குழந்தையாவே இருக்கணும். மனசு மட்டும் குழந்தையாகவே இருக்கணும். எப்படி? குழந்தைகள் எதையும் நினைவில் கொள்ளாது, நன்மை செய்பவர்களையும் பெருசா பாராட்டாது, துன்பம் தருபவர்களையும் நினைவிலே கொள்ளாது, அவர்களுக்கு மறுபடியும் நன்மை செய்தாலும் செய்யும். இப்படி பிள்ளைகளாய் இருந்தவர் தான் பெரியவரானார். அந்த பிள்ளையில் இருந்த பக்குவத்தை மறந்து போய் நாம் பெரியவர்களாகி வளர்ந்து பக்குவமாகிறோம் என்ற நினைப்பிலே நம்மை நாம் தாழ்த்தி கொண்டோம். குழந்தைகள் வளர்க்கிறோம் சொல்லி அவ்விடத்திலே சுயநலத்தை வளர்த்து விட்டோம். அந்த பெரியவர்கள் கோபத்தினால் சிறியவர்களானார். கள்ளமில்லா உள்ளத்தினால் பிள்ளைகள் எல்லாம் பேசி கண் எதிரே காணுகின்ற தெய்வங்கள் ஆனார். வீட்டுல குழந்தைகளை பார்க்கிறோம், அக்கம் பக்கம் வீடுகளில் குழந்தைகளை பார்க்கிறோம். அந்த குழந்தைகளை பார்க்கின்ற போது இப்படி இருந்தன்னா எப்படி கெட்டு போயிட்டேன் பாத்தியா என்று அந்த குழந்தைகளை பார்க்கின்ற போதெல்லாம் நமக்கு இந்த நினைவு வரணும். இப்படி இருந்தன்னா எப்படி கெட்டு போய் கிடக்கிறேன், இதை சாதனை என்று நினைக்கிறேனே, இதை பெருமை என்று நினைக்கிறேனே, இந்த முட்டாள்தனத்தை என்ன சொல்ல என்று குழந்தைகளை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த குறிப்பு நமக்கு நினைவிலே வந்தது என்றால் மாற்றம் வளர்ந்து கொண்டே இருக்கும். கடைசியாக மகர்ஷியுடைய கவியை சொல்லி நிறைவு செய்கிறோம். சினமடக்கி அருகுணத்தை சீரமைத்துக் கொண்டு சிந்தனையை அகத்தவத்தால் உயர்த்தி நின்ற போது மனமடக்கி பேரின்ப எல்லை நிற்க நிற்க மௌனதவம் 1 மாதம் காலம் ஏற்று ஆற்ற இனம் பலவாம் என்ன அலை ஒடுங்கி ஓய்ந்த போது எத்தனையோ தத்துவங்கள் இறைவழக்கம் பெற்றேன். வனம் போக வேண்டாம், நாம் இல்லறத்திலிருந்து வாழ்ந்து கொண்டே தவத்தை ஆற்றி வெற்றி பெறலாம் என்று நம்முடைய மன மாற்றத்திற்கான வழியை மகர்ஷி இந்த 8 வரியில சொல்றார். சினம் அடக்கி அருகுணத்தை சீரமைத்துக் கொண்டு சிந்தனையை அகத்தவத்தால் உயர்த்தி நின்ற போது, நம்முடைய எண்ணங்களை அகத்தாய் பயிற்சியின் மூலமாக வெற்றி பெற்று உயர்ந்து நிற்கின்ற போது மனம் அடங்கி பேரின்ப எல்லை நிற்க நிற்க, மனம் தானாகவே அடங்கணும், அடக்க முடியாது. இது எழுத்துப்பிழை. இந்த இடத்துல மனம் அடக்கி என்று எழுதி போட்டிருக்கிறது அந்த கவியில எழுத்துப்பிழை. மனம் அடங்கி பேரின்ப எல்லை நிற்க நிற்க மௌனதவம் 1 மாத காலம் ஏற்று ஆற்ற இனம் பலவாம் எண்ண அலை ஒடுங்கி ஓய்ந்த போது. அது என்ன இனம் பலவாம் எண்ண அலை? எண்ணத்தின் பல்வேறு இனங்களே ஆசை, கோபம், கவலை, வெறுப்பு, பொறாமை, அன்பு, நன்றி, கருணை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம், இதெல்லாம் எண்ணத்தின் பல்வேறு பரிமாணங்கள்.
இனம் பலவாம் என்ன அலை ஒடுங்கி ஓய்ந்த போது, எண்ணமே அற்ற போது எத்தனையோ தத்துவங்கள் இறைவிளக்கம் பெற்றேன். எண்ணமே அற்ற நிலை, நோ மைண்ட் ஸ்டேட். அந்த இடத்திலே தான் நமக்கு ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானத்தில் இறை விளக்கம் மட்டுமல்ல, இறை நீதி புரிந்து அதை மதித்து வாழக்கூடிய மேன்மை இன்னும் சிறப்படைகிறது. இதற்காக வனம் போக வேண்டாம். அந்த காலத்துல துறவு மேற்கொள்கிறேன் என்று எல்லாம் வனத்துக்கு போவாங்க. உணவுக்கு வசதி இல்லாம உடலை வருத்தி கொண்டு துன்பப்படுவாங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நாம் இல்லறத்திலிருந்து வாழ்ந்து கொண்டே தவத்தை ஆற்றி வெற்றி பெறலாம். அந்த வழிதான் மனவளக்கலை. பாத்திரம் அளவை கண்டு பண்டத்தை அதினிலை வை. கோத்திரம் பார்த்தல் விட்டு குணத்தினை அறிதல் நன்றாம். ஆத்திரம் வரும்போதெல்லாம் ஆராய்ச்சி அதன் மேல் கொள்ளு. தோத்திரம் செய்யும் போது துதிப்பவன் நிலையை காணு என்று சினத்தை பற்றி சில கவிகளை மகர்ஷி சொல்லியிருப்பதையும் நாம் அடிக்கடி சிந்தனையிலே மேற்கொண்டு ஸ்ரத்தையோடு, மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு, விடாமுயற்சியோடு இந்த உயர்ந்த பயிற்சிகளை நாம் செய்து வரத்தான் நமது குணங்களிலே மாற்றம் வருமே அன்றி வேறு எந்த வகையிலே மாற்றம் வராது என்ற அனுபவத்தை உணர்ந்து மதித்து பயன் கொள்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி சினம் தவிர்த்தல் பயிற்சியை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். எல்லோருடைய என்ன சொல்றது, எங்களுடைய பர்சனல் சேலஞ்ச் அதை பற்றியே இன்றைய முழு சிந்தனையும் அமைந்திருந்தது. சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயமும் நாங்கள் எல்லோரும் நமது வாழ்வில இத்தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற சம்பவங்கள். சிறப்பையா, நண்பர்களுடைய கேள்விக்கு போவோம். ஐயாவிடம் உங்கள் கேள்வியை கேட்க விரும்புபவர்கள், இல்ல கருத்துக்களை தெரிவிக்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். நான் ஆரம்பிக்கிறேன் ஐயா. ஐயா, இப்ப பொதுவா இந்த சினம் அண்டு பார்க்கின்ற போது வேதத்தலத்துல கிட்டத்தட்ட இந்த உத்தமர்களுக்கு இருக்கின்ற அத்தனை குணங்களும் பெரும்பாலும் வருகிறது வேலத்தலத்துல. ஆனால் அது வீட்டுல இல்லாம போயிடுது. அது அது எப்படி ஐயா? வேலத்தலத்துல மற்றவர்களை பற்றி அவர்களுடைய கருத்துங்களுக்கு ஒத்து போகாட்டாலும் அதை அவர்களுடைய கருத்து அதை தாராளமாக அதை ஏற்றுக்கொண்டு போடுகின்றோம். சினம் தருவதில்லை. மற்றவர்கள் தவறு செய்தாலும் அது அது அவர்கள் தங்களுடைய பொறுப்பு. எனக்கு அதை பற்றி அக்கறை இல்லை அல்லது என்னை பாதிக்காது என்று அதனை விட்டு செல்லுகின்றோம். ஆனால் அது போல வீடுல வருகின்ற போது இருக்க முடிவதில்லை. அதாவது வெளி உலகத்திலே நம்ம பொறுமையா போய் விடுகிறோம், வீட்டிலே ஆத்திரத்தை காட்டுகிறோம். அது சொல்றீங்களா? என்னையா அதே சொல்றீங்க? அதான் சொல்றேன் ஐயா. அது வெளி உலகத்திலே நமக்கு பெரிய உறவு நட்பு கிடையாது. மற்றவர் செய்தாலும் அவருடைய குறை அப்படின்னு ஏத்துக்கிறோம். அது எளிதாக கோபப்படுவது தவறு, இவர் கோபப்படுறாரு அப்படின்றத இழிவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா வீட்டுக்கு வருகின்ற போது இது நமக்கு என்று ஒரு பற்று உள்ள இடம். நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய குழந்தைகள், நம்முடைய வீடு, நம்முடைய
உறவு நட்பு என்று ஒரு பற்று உள்ள இடம். அந்த பற்றின் காரணமாக மற்றவர்கள் ஏதாவது செய்கின்ற போது அவர்கள் நல்லபடியாக வாழ முடியாதே, இந்த தவறு செய்கிறார்களே, அதை திருத்த வேண்டுமே என்ற அக்கறையில் தான் கோபம் வருகிறது. ஆனா சினத்தினால் திருத்த முடியாது என்பது நமக்கு தெரியறதில்லை. ஸோ திருந்த வேண்டும் என்பது நோக்கம். ஆனால் எடுக்கின்ற முயற்சி எதிர்மறையானது. திருத்தம் எப்போ வரும்? அன்பு காட்டி அரவணைத்து அறிவுரை சொன்னால்தான் திருத்தம் வரும். அப்போ சினம் என்பது நமக்கு தீய விளைவுகளை மட்டுமே தருமே அன்றி நாம் எதிர்பார்க்கின்ற நல்விளைவை தராது. இது ஏற்கனவே நாம பார்த்தோம் இல்லைங்களா? விலங்கிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய ஒரு குணம் இந்த சினம், கவலை என்பதெல்லாம். சமுதாயத்திலேயும் அது பல தலைமுறைகளாக அப்படியே வாழ்ந்து பழகிவிட்டார்கள். இதுவரைக்கும் நாமும் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே அப்படித்தான். இப்போ மகிழ்ச்சியிடத்துல வந்த பிறகு பயிற்சிகளை பார்க்கின்ற போதுதான் இது ஒரு குறை என்பது நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இதை நீக்கிக் கொள்வதற்கு உடனே முடிவது இல்லை. ஏன்னா அவருடைய அழுத்தம், பதிவுடைய திணிவு மிக மிக அதிகம். நாம் செய்கின்ற பயிற்சியின் திணிவு மிக மிக லேசானது. அப்போ நம்முடைய பரம்பரை திணிவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு, போக்கக்கூடிய அளவுக்கு பயிற்சியின் திணிவு ஏற்படத்தான் அந்த சினம் படுவது என்ற பதிவை இது மேல் பதிவாக சகிப்புத்தன்மை, பொறுமை என்று மாற்றும். ஸோ சினத்துக்கு மேல் பதிவு தான் பொறுமை. அப்ப மேல் பதிவு கொடுக்கிற போது உள்ள அடங்கியிருப்பது மேல வீறு கொண்டு எழுச்சி பெறாத வகையிலே நாம் அழுத்தம் கொடுக்கணும் இல்லையா? அழுத்தம் அதிகமானதானே கீழே இருக்கிறது மேல வராது. அப்ப நம்முடைய பயிற்சிகள் லேசாக இருப்பதனால இதை எளிதில் பொத்துக்கொண்டு பழைய சினம் என்ற குணம் மேலே வந்து விடுகிறது. அப்போ தொடர்ந்து இதனுடைய எடையை கூட்டத்தான், பொறுமையின் எடையை கூட்டத்தான் சினத்தின் வலு குறைந்து அது அடங்கி நிற்கும். அதுக்குத்தான் சில காலம் ஆகும். அதுக்கான பயிற்சிகளை எழுதி பார்த்து அதுக்கான பெரும் முயற்சி எடுத்தா நிச்சயமாக குறுகிய காலத்திலே வெற்றி பெற முடியும். அப்படி பெருமுயற்சி எடுக்காத போது கூட ஒரு நீண்ட காலமாகும் தெரிந்து விடலாம். ஸோ குறைந்தபட்சம் முயற்சியே இல்லை என்றால் திருத்தம் எப்படி வரும்? அதனால வீட்டிலே வருவதற்கான காரணம் பற்றுகள் அதிகம். என்னுடையது, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வாழ்க்கை துணை, பற்று அதிகம். எங்கே பற்று அதிகமோ நம்ம நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிற போது அரசியல்வாதிகள் மீது கோபம் வருது. அப்ப நாட்டு பற்று அரசியல்வாதியுடைய குறைகளை பற்றி நாம் கோபப்படுவதற்கு காரணமாகிறது. இப்ப என்ன இருக்க போகுது? எல்லாம் இப்படித்தான் இருக்க போறாங்க. என்னைக்கு எல்லாம் நல்லவங்களா இருந்தாங்க என்று நம்மை நாம் சமாதானப்படுத்திக் கொள்கின்ற போது அரசியல்வாதிகள் என்ன செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் போகக்கூடிய ஒரு பக்குவம் வரும். திருத்த முடியாது. அரசியல்வாதி நம்ம திருத்த முடியுமா? ஆனா கண்டுகொள்ளாமல் போக வேண்டியதுதான். ரைட், அப்படித்தான் இருப்பாங்க போயா அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடிய பக்குவம் வரும். சரிங்களா ஐயா? அப்ப இது அந்த அடிக்கிற கைதான் அணைக்குமன்ற மாதிரியான. அது காரணம் என்னன்னா, அது இப்போ குழந்தைகளை நம்ம அடிக்கிறோம்னு சொன்னாக்க அதோட நன்மைக்காகத்தான் செய்யறோம். அப்போ அணைப்பது அன்பு, அடிப்பது மரக்கருணை. மரக்கருணை. இறைவனே நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு துன்பத்தை கொடுக்குறான்னு இல்லையா? இல்லையா? நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு துன்பம் வந்துதான் பாவம் போகுது. அப்ப இறைவனே இந்த உடலை, மனதை வருத்தி தான் சுத்தப்படுத்துறான். அது போல நம்ம குழந்தைகளை அடித்து துன்புறுத்துறோம் சொன்னா அவன் திருந்தணுன்றதுக்காகத்தான் சொல்றோம். ஆனா இது என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியும் நமக்கு கஷ்டம் தீரலன்ற போது அவன் நாத்திகனா மாறுறான். இல்லைங்களா? நீ எந்த சாமி கும்பிட்டு நானும் கும்பிடுறேன், எங்கேயா கஷ்டம் தீருது போயா, கடவுள் இருக்கிறாரு இல்லையா அப்படின்னு தன்னுடைய துன்பம் அதிகமாக அதிகமாக அவன் கடவுள் நம்பிக்கை இழந்து நாத்திகனாகிறான். சில பேர்
அது போல நாம் அதிகமான வருத்தத்தை கொடுக்கிற போது குழந்தைகள் எதிர்மறையாக திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால அறக்கருணையாக, நேர்மறையாக அந்த ஏன் நமக்கு சினம் கொள்கிறோம் என்பதற்கான காரண காரியத்தை விளக்கி சொன்னால் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. பெரும்பாலும் என்ன ஒழுக்க பழக்கமா இருக்கணும், நல்லா படிக்கிறதுக்காக தானே குழந்தைகளை அடிக்கிறோம். அப்ப அது எப்படி நன்மை செய்கிறது அப்படின்றத நாம் கோபம் வரும்போதெல்லாம் இப்படி அறிவுரையாக மாற்றணும். நமக்கு கோபம் வருது, ஆனா அவன் அது கண்டுக்கலையே. அப்ப அவனை வசைப்பாடி அடிச்சு திருத்த முயல்வதை விட, அந்த நேரத்தில் இப்படி செய்கிறிய கண்ணா, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும், உனக்கு நல்லது, நாளைக்கு நீ நல்லா இருக்க முடியும், உனக்காகத்தான் சொல்றேன் என்று அன்போடு அதனுடைய நன்மைக்காகத்தான் நாம் சொல்கிறோம் என்பதை புரிய வைத்து விட்டால், புரிய வைக்கணும். அது கொஞ்சம் காலமாக குழந்தைகள் தானே, அது மறந்துடும். அப்போ திரும்ப திரும்ப பொறுமையா சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் நினைவில் கொள்ளும். 14 வயசுக்கு பிறகு நினைவில் கொள்ளும். இருந்தாலும் நமக்கு எப்படி சிரமம் இருக்கோ அதே போல அதுக்கும் சிரமம் இருக்கும் தன்னை திருத்திக் கொள்வதில். அதுக்கான காலகட்டம் ஆகும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாகத்தான் வாழ்ந்தாகணும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே பொறுமையை சார்ந்ததாக இருக்கே தவிர கோபத்தினால் யாரையும் நாம் திருத்தினதாக சரித்திரமே கிடையாது. இது ஒரு வகையான பழக்க பதிவே தவிர, பரம்பரை பதிவே தவிர, இது நன்மை தரக்கூடிய குணம் அல்ல. அதனால் எந்த பாடுபட்டாவது இந்த சினம், கவலை இதெல்லாம் நீக்கியே ஆக வேண்டும். அந்த வைராகத்தை வச்சுக்கிட்டு பயிற்சிகளை செய்யணும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. ஜனார் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை. கன விஷயங்கள் திருப்பி திருப்பி ரிஃபர் பண்ணி இருக்கிறோம். உங்களோட சொல்லிக்கல மைண்ட் ஓடிக்கொண்டே இருக்குது. முந்தி என்ன படித்தோம், இப்போ அதை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்னா, இப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் பெற்ற தெருன்றதுதான் பிரச்சனை இல்லை போல இருக்கு. வீட்டில் சரி, வழியில சரி, எதுவும் நடக்காம அது நடக்கட்டும், நாங்கள் செய்யறது கொண்டும் இல்லை, அவங்களுக்கு அவங்களுடைய அறிவு இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி செய்யறாங்கன்ட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. இது போல ஐயா கோவப்பட்டு எதுவும் ஆகுது இல்லை. இந்த எல்லாரும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சிலவரை எடுக்கிற முயற்சிகள் கூட கொஞ்சம் வீணாத்தான் இருக்குது. ஆமா, அதுக்கு மேல இப்ப இன்னும் நீங்க மன வழக்கில் படுக்கிறீங்க, யோகா படிக்கிறீங்க, இந்த நெருப்பில தண்ணி ஊத்தி பாக்குற மாதிரி இடக்கிட சோதனைகளும் எங்களுக்கு தான் வந்து கொண்டிருக்குது. நீங்க தான் அமைதியா இருக்கணும், படிச்ச நீங்க அமைதியா இருக்கணும். ஆமா, நீங்க தான் யாரு விட்டு கொடுக்கணும், அறிவுல தான் விட்டு கொடுக்கணும். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பான சிந்தனை. நன்றி. நன்றி ஐயா. ஐயா, என்ன ஒரு கேள்வி ஐயா. சொல்லுங்க ஐயா. ஒரு பொதுவான என்னோட தனிப்பட்ட அனுபவத்திலேதான் ஐயா அது கேட்கிறேன். சினம் பெறுவதற்கு காரணம் எதுவுமே கிடையாது, தவறு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் என்னுடைய மனதில் இருக்கிற கருத்துக்கு வேறுபாடான அல்லது சற்று மாறுபாடான கருத்து வருகின்ற போது அதை கேட்காமல் உடனடியாக அதுக்கு மறுதளிப்பாக வருகின்றது. அது பொறுமையின்மை என்று சொல்லலாமா அல்லது சினம் என்று சொல்லலாமா? ரெண்டும் ஒண்ணுதாங்க ஐயா, கொஞ்சம் டிகிரி வித்தியாசப்படும். அதாவது பொறுமையின்மை பிறகு சினமாக மாறும். பொறுமை இது கூல் வச்சுக்கோங்க, கூல்னஸ். பொறுமையின்மை அப்படின்னு கொஞ்சம் வார்ம் லெவல். சினம் என்பது ஹாட். அதுல ஆத்திரம் என்பது பாயிலிங் வாட்டர், ஆத்திரம். இப்படி ஒரு படித்தலைமையை தவிர பொறுமையின்மை அப்படின்றது ஒரு கட்டம் நல்லதுதான். அதுல இருந்து பொறுமைக்கு கீழே இறங்கணும்.
பொறுமை, பொறுமையின்மை, சினம், ஆத்திரம், அப்படி போகும் கிராஜுவலா. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன பயிற்சிகள் தான் அவேர்னஸ் அண்ட் பிராக்டிஸ். அந்த 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 கருத்து வேறுபாட்டை மறுதளிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆனால் அது சொல்லி பார்க்கலாம். 1 முறை, 2 முறை, 3 முறை அதிகபட்சம். அதுக்கு மேல சொல்லவே கூடாது, யாராக இருந்தாலும். குழந்தைகள் வேற. ஏன்னா குழந்தைகள் வந்து குழந்தை பருவம். வளர்ந்தவரிடத்துல 3 முறைக்கு மேல சொல்லவே கூடாது. ஏன்னா வாழ்க்கை துணை, பெரியவங்க, உடன்பிறப்பு எல்லாம் சக வயசு உள்ளவங்க இல்லையா? அப்போ கிட்டத்தட்ட ஒரே வயசு லெவல்ல உள்ளவங்க. அப்போ இவங்க வந்து சொல்லி கேட்கலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் நீங்க சொல்லி? குழந்தைகள் மட்டுமே எக்ஸாம்டட். ஏன்னா குழந்தைகள் வந்து அவங்க திருமண வயது வருகின்ற வரைக்கும் அவங்க வளர்ப்பு பருவம் தான். அப்போ அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வயது வரைக்குமாவது அவர் இவரை சொல்லி வரணும். அதுக்கு பிறகு கேட்க மாட்டாங்க நம்ம சொன்னாலும். அவங்களே அதுக்கு ஒரு ஷேப் எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய வினைப்பதுக்கு தகுந்த போலதான் பக்குவமாவாங்க. நம்ம சொல்லிட்டு வர்றதுனால 100க்கு 100 பக்குவமாயிருவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வர்றதுனால ஓரளவுக்கு குறையும். பிறகு அவருடைய வினைப்பதிவு தானே வாழ்க்கை. அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். ஏன்னா இத்தனை வருஷம் சொல்லிட்டே வந்தா நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு அந்த இடத்துல கோபம் கொள்ள முடியாது. எத்தனை வருஷம் சொல்லிட்டு வந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிஹேவியரல் சேஞ்சுக்கு தான் நமக்கு சொல்லிட்டு வர்றதெல்லாம் உதவும். கருமையை சேஞ்ச் ஆகணும்னு சொன்னா அவங்க தான் பயிற்சி பண்ணணும். இந்த சினம் கொள்ளக்கூடிய கருமைய பதிவு சேஞ்ச் ஆகணும்னு சொன்னா அவங்க தான் பயிற்சி பண்ணணும். அப்ப அதுக்கான விளக்கத்தை நாம் வந்து குழந்தை பருவத்திலே பல முறை திரும்ப திரும்ப சொல்லி 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 அவங்களுக்கு திணிப்படுத்தி வச்சிருக்கிறோம் அந்த பதிவை. அவங்க இந்த அகத்தை பயிற்சி எடுத்தாங்கன்னா ஈஸியா வெற்றி பெற்று விடுவார்கள். மற்றபடி வளர்ந்த இடத்துல நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்களே? ஆமா, நன்றி ஐயா. அது போல இன்னொரு கேள்வி ஐயா. இப்ப எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவது, ஒரு விடயத்தை சொல்லுகின்ற போது எப்பவுமே ஒரு நெகட்டிவ் திங்கிங் வந்து கொண்டிருப்பது, அது சினம் என்று வருமா அல்லது என்ன அடிப்படையில வரும்? அதுவும் சினம் தானே? சினம் வராது. எதிர்மறை எண்ணம் வந்து சினம் சொல்ல முடியும். இப்போ ஒண்ணு நடக்கணும்னு ஒருத்தர் விரும்புவாங்க. மழை பெய்யணும் ஒருத்தர் கேட்கிறாரு. எதுக்கு பெஞ்சிக்கிட்டுன்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு பக்கத்து வீட்டுல பையனுக்கு வேலை கிடைக்க நினைக்கிறாங்க. கிடைச்சானே கிடைக்காட்டு என்னன்னு நம்ம நினைக்கிறோம். இது எதிர்மறை எண்ணங்கள் தானே. ஸோ இது நம்முடைய குணத்தை பாதிக்கும். அதனால எப்பவும் அந்த எதிர்மறை எண்ணங்கள் வருகின்ற போது நமக்கு இதையெல்லாம் எதுக்கு நம்ம நினைக்கணும் என்று அதுக்கு மேல ஒரு மேல் பதிவாக ஒரு அகத்தாய்வு எண்ணத்தை போட்டு வைக்கணும். அது என்ன காரணம்? பொறாமை தானே காரணம். அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முடியாத போது அந்த எதிர்மறை எண்ணம் தோன்றுகிறது இல்லையா? அது பொறாமை தானே காரணம். அப்போ எதுக்கு அடுத்த வளத்தை பார்த்து ஏன் பொறாமைப்படணும்? இவரை விட வசதியானவங்க உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்த உறவு நட்பு மேலதான் நம்ம பொறாமை கொள்கிறோம். ஓ வசதி இல்லை, பணம் தான் பிரச்சனை என்றால் எல்லாரும் அம்பானி அதானியை பார்த்து தான் கோவப்படணும், ஆசைப்படணும், பொறாமப்படணும். ஆனா எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து, பக்கத்து பிச்சைக்காரனை பார்த்து தான் பொறாமப்படுறாங்க இல்லைங்களா? அப்போ வசதி தான் பிரச்சனை. அம்பானி பார்த்து பொறாமப்படு, அவன் தான் எல்லா வசதியோடு இருக்கிறான், கோடிக்கணக்கான பணத்தை வச்சுக்கிட்டு. அப்ப அவன் மேல யாரும் பொறாமப்படுறது இல்லை, கோவப்படுறது இல்லை. பக்கத்து வீட்டுல பக்கத்து பிச்சைக்காரனை பார்த்து தான் பொறாமப்படுறான், கோவப்படுறான். ஸோ இது அறியாமை தானே. மனம் விரிந்தால் இதெல்லாம் விளைகிறங்க ஐயா. மனம் குறுகி நிற்கிறோம். மனதுக்கு குறுகல் வருகின்ற போதுதான் தான் தனது எழுச்சி பெறும்.
மனம் விசாலமாற போது தான் தனதுல நியூட்ரலைஸ் ஆயிடும். வாழ்க்கையில இந்த ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ராகு தோஷம் உள்ளவங்க கருடாழ்வார் சன்னதியில விளக்கேத்தி கும்பிட்டு வந்தா விளக்கம் சொல்லுவாங்க. அது என்ன கேது தோஷத்துக்கும் கருடாழ்வார் சன்னதியில விளக்குவதற்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பு நிலத்தில் ஊர்ந்து போகக்கூடியது, கருடன் வானத்தில் பறக்கக்கூடியது. அப்ப பாம்பு பயணிக்கிற இடத்தின் பரப்பும் கருடன் பறக்கின்ற வானத்தின் பரப்பும் பார்த்தீங்கன்னா, வானம் மிக பெரியது. அப்ப குறுகி நிற்கின்ற போது பிரச்சனை பெருசா தெரியும், விரிந்து நிற்கின்ற போது பிரச்சனை சிறுசா தெரியும். இன்னும் உதாரணமா சின்ன உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு குவளை தண்ணீர்ல 2 ஸ்பூன் உப்பு கலக்குனீங்கன்னா அது சகிக்க முடியாது, குடிக்க முடியாது. இப்ப என்ன பிரச்சனை? குவளை தண்ணியா? இல்ல, 2 ஸ்பூன் உப்பு. இந்த 2 ஸ்பூன் உப்ப ஒரு அண்டா தண்ணியில கலந்து விட்டோம் என்றால் அது உங்களுக்கு தெரியுமா? உப்பு தான் பிரச்சனை. குவளையில 2 ஸ்பூன் தான், இப்ப அண்டால 2 ஸ்பூன் தான். இங்க குடிக்க முடியல, அங்க இருக்கிறதே தெரியல. இது போல மனம் குறுகி நின்றால் எல்லாமே பெரிய பிரச்சனையா தெரியும். மனம் வானலாக விரிந்து விட்டால் பெரிய பிரச்சனை கூட சிறுசா தெரியும். அதனால மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. சோ மனம் குறுகி நிற்பது, அறிவு விரிந்து கிடப்பது. குறுகி நிற்கின்ற மனதை விரிப்பதற்கு தான் தவம், தற்சோதனை. சோ அறிவாக விரிந்து விட்டால் எதுவுமே பிரச்சனை இல்லைங்க, ஒரு போராட்டமும் கிடையாது. சரிங்களா? அதுதான் ஒரே தீர்வு, அதுதாங்க, வேற எதுவும் வழியே கிடையாது. வேறு கேள்விகள் இல்லையா? அப்ப நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்கமுடன். இதுவரை நேரம் குருவின் குரல் பாகம் 22 இந்த சிறப்பான இந்த சிந்தனையை வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா, உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அன்பு குடும்பம், அது வேதாத்திரிய தொண்டு,